நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். புதுக்கோட்டை கீரனூர் அருகே உள்ள ஆவரங்குடிப்பட்டி கிராமத்தில் தமிழ்நாடு துப்பாக்கிச் சுடுதல் சங்கம் மற்றும் புதுக்கோட்டை ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இணைந்து நடத்திய 51வது மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு வீரர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பாஜக முன்னாள் மாநில தலைவர் கலந்து கொண்டு கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவின் மகன் சூர்யா ராஜா பாலு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் பதக்கம் வழங்கும் விழாவின் போது சூர்யா ராஜா பாலு பாஜக முன்னாள் மாநில தலைவர் தனது கழுத்தில் பதக்கம் அணிவிக்க முயன்ற போது அதனை தடுத்து பதக்கத்தை கையில் வாங்கிக் கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்த சம்பவம் அரங்கில் இருந்தவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த போட்டி தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் முக்கிய நிகழ்வாகும். இந்த ஆண்டு ஆவரங்குடிப்பட்டியில் நடைபெற்ற 51வது மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள், 50 மீட்டர் ரைஃபிள் மற்றும் 25 மீட்டர் பிஸ்டல் போன்ற பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்ற வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். சூர்யா ராஜா பாலுவின் செயல் அரசியல் மற்றும் விளையாட்டு மத்தியில் உள்ள பிணைப்பை பற்றிய விவாதங்களை மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளது. இதேபோல கடந்த வாரம் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவி ஒருவர் ஆளுநரிடம் பட்டம் பெற மறுத்தது தமிழ்நாட்டில் தனிப்பட்ட கருத்து வெளிப்பாடு மற்றும் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து பரவலான கவனத்தை ஈர்த்தது. இந்த 2 சம்பவங்களும் பொது மேடைகளில் தனிநபர்களின் அரசியல் நிலைப்பாடுகள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.